وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. اللهم ذكرنا ما نسينا وعلمنا ما جهلنا. اللهم إني أسألك علما نافعا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லமை படைத்த அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களை ஈமான் கொண்டு பின்பற்றி வாழக்கூடிய உலக மூமின்கள் அனைவர் மீதும் மறுமை நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. இந்த கோடை விடுமுறையில் பல பேர் சுற்றுலாக்களை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் இந்த கோடை விடுமுறையையும் ஒரு மூமின் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை நோக்குவான் என்பதையும், மூமின் அல்லாத ஒரு காஃபிர் அவன் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நோக்குவான் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட ஒரு மனிதன் எந்த ஒரு கால சுழற்சியையும், எந்த ஒரு பருவ மாற்றத்தையும், எந்த ஒரு உலகத்தின் நடவடிக்கைகளையும், எந்த ஒரு உலக நாட்களின் மாற்றங்களையும் அல்லாஹ்வோடு அவனுடைய மார்க்கத்தோடு ஒப்பிட்டு அதிலிருந்து படிப்பினை பெறதான் முயற்சிப்பான். இது ஒரு மூமினுடைய பண்பு. பருவகால மாற்றமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தால் அதை தனக்கு படிப்பினை தரக்கூடிய ஒன்றாக ஆக்கிக் கொள்வான். வெயில் காலமாக இருந்தால் தனக்கு படிப்பினை தரக்கூடிய ஒன்றாக அதை அவன் ஆக்கிக் கொள்வான். அதே போன்றுதான் கோடை விடுமுறையையும் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் அவன் நோக்கி அதை எப்படி அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையிலிருந்து விலக்கி வைக்கக்கூடியதாக ஆக்க வேண்டும் என்று பார்ப்பான். அப்படி பார்க்கின்ற பொழுது அவன் இதையும், இந்த கோடை விடுமுறையையும் தனக்கு படிப்பினை தரத்தக்க வல்லதாக ஆக்கிக் கொள்வான் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த கோடை விடுமுறையில் சுற்றுலா செல்வது ஒருபுறம் இருந்தாலும் அந்த சுற்றுலா செல்வதையும் இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. அதை இஸ்லாம் தடுக்கவில்லை. அந்த சுற்றுலா செல்வதையும் இஸ்லாம் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள சொல்லுகிறது. அது வேற
தலைப்பு. ஆனால் இந்த கோடை விடுமுறையில் ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைகளை, பிள்ளைகளை இந்த விடுமுறையை பயன்படுத்தி நல்ல முறையில் வளர்க்க அவன் முயற்சிக்க வேண்டும். இந்த விடுமுறையை அதுக்கு பயன்படுத்த வேண்டும். தன் குழந்தைகளுக்கு அகீதாவை கற்றுக் கொடுக்க, அஹ்லாக் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, இபாதத் என்ற வணக்கத்தை கற்றுக் கொடுக்க இந்த கோடை விடுமுறையை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல ஒரு சந்தர்ப்பம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுடைய பாடப்பழுவின் காரணமாக பாடங்கள், பரீட்சைகள் என்று அதிலேயே பிள்ளைகளுடைய நேரம் கழிந்தது. அந்த சமயத்தில் அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவர்களுக்கு ஸ்கூல் பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனா நைட்டு வந்து அது ஹோம் ஒர்க்கு, ஸ்கூல் பாடங்கள், காலையில் எழுந்தால் ஸ்கூலுக்கு போனா மாலைக்கு வர்றது, மாலைக்கு வந்த பிறகு மக்தபுக்கு போறது, மக்தப் போறதுக்கு பிறகு இரவு நேரம் ஸ்கூல் பாடத்தை படிக்கிறது. இவ்வாறாக அவர்களுடைய காலங்கள், நாட்கள் அப்படியே என்ன செஞ்சன, ஸ்கூலோடும் பாடங்களோடும் கழிந்தன. ஆனால் இப்பொழுது உள்ள இந்த விடுமுறை காலம் என்பது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் என்பது நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு வாய்ப்பு. அவர்களுடைய நேரத்தை நாம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்காக, பிள்ளைகளோடு நம்முடைய அவர்களுடைய நேரத்தை, அவர்கள் நேரங்களோடு நம்முடைய நேரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக, அவர்களுக்காக நாம் நேரம் ஒதுக்குவதற்காக, அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்காக, சொல்ல வேண்டியதை சொல்வதற்காக இந்த விடுமுறை நாட்களை பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, மிக முக்கியமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த கோடை விடுமுறை பயன்படுத்தி சொல்லித்தரக்கூடிய விஷயம் 3. ஒன்று அகீதா, இன்னொன்று இபாதத், இன்னொன்று அஹ்லாக், ஒழுக்கம். இதை அழகாக அல்லாஹ் தஆலா லுக்மான் என்ற அத்தியாயத்தை பதிவு செய்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் உள்ளடக்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அந்த உபதேசத்தை பதிவு செய்கிறான் லுக்மான் என்ற அத்தியாயத்தில். இந்த உபதேசத்தின் காரணமாக அந்த சூராவுக்கு லுக்மான் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. லுக்மானுடைய 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வோடு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தது என்பது மிக பெரிய அநியாயமாக இருக்கிறது, அக்கிரமமாக இருக்கிறது என்று தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இது நம்முடைய குழந்தைக்கு நாம் ஊட்டக்கூடிய ஊட்டச்சத்து, மெயின் ஊட்டச்சத்து இதுதான். இணை வைத்தல் என்பது மகா பெரிய பாவம். இணை வைத்தல் என்றால் என்ன? இணை வைத்தல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது? எதனால் அல்லாஹ் இணை வைத்தலை மறுக்கிறான்? எதனால் அல்லாஹ் வெறுக்கிறான்? எதனால் இந்த இணை வைத்தலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் என்ற விவரங்களை எல்லாம் நாம் சின்னஞ்சிறு பருவத்திலேயே நம்முடைய குழந்தைகளுடைய மனதுக்குள் விதைக்க வேண்டும். இதுதான் ஏகத்துவம், தௌஹீத். ஷிர்க்கு ஷிர்க் செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஏகத்துவம். ஏகத்துவம் என்றால் என்ன? ஏகத்துவத்துக்கு எத்தனை கிளைகள் இருக்கின்றன? அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? அவருடைய சக்தி என்ன? இது எல்லாம் முதல் விஷயமாக, மெயினான விஷயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் முதல் செஞ்சாங்க. பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ أَنِ اشْكُرْ لِي وَلِوَالِدَيْكَ إِلَيَّ الْمَصِيرُ. நாம் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்தவளாக, பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தின் மீது அவள் சுமந்தாள், பிறகு பெற்றெடுத்தாள்.
2 ஆண்டுகள் பாலுட்பதை நிறுத்தினால், எனவே எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இலையல் மசீர், என் பக்கமே மீளுதல் இருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக 2வது உபதேசத்தை மகனுக்கு செய்கிறார். அதாவது உலகத்தில் அல்லாஹ் தான் முதல், அல்லாஹ்வுக்கு பிறகு பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை முதல். 2வது ஹுக்கூக்குல் இன்சான், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை 2வது. அந்த மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் முதல் இடத்தில் இருப்பது பெற்றோர்கள். அல்லாஹ் பல இடங்களில் தனக்கு பிறகு பெற்றோர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், இடத்தை கொடுக்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உம்முடைய இறைவன் அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றும், உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்ப்பளித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இடத்துல கூட தன்னை வணங்க வேண்டும், தனக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்ட பிறகு எனக்கு அடுத்த அந்தஸ்து நீங்க யாருக்கு கொடுக்கணும், அதாவது பெற்றோர் கொடுக்கணும். அதாவது அடுத்த அந்தஸ்து ரசூலுல்லாஹ்வுக்கு தான், அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து ரசூலுல்லாஹ்வுக்கு தான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னால், பெற்றோர்களின் அந்த அந்தஸ்தை காட்டுவதற்காக நீங்கள் எனக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் மதிக்க வேண்டும், உலகத்தை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு சொல்றார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு பிறகு நீ மதிக்க வேண்டியது உன்னுடைய தாய் தந்தையரை. ஆனா அதே சமயத்தில் அந்த தாய் தந்தையர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க உன்னை தூண்டினால் அப்பொழுது கட்டுப்படாதே. அவர்கள் உனக்கு எதை குறித்த ஞானம் இல்லையோ அந்த விஷயத்தில் அவர்கள் அல்லாஹ்வோடு இணை வைக்க உன்னை தூண்டினால் அந்த இருவருக்கு நீ கட்டுப்படாதே. அதே நேரத்தில் உலக விஷயத்தில் அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள், உலக விஷயத்தில் நல்ல விதமாக அவர்கள் நீங்க நடந்து கொள். ஒத்தரை சபீலமன் அனாப இலை, அல்லாஹுவை பக்கம் யார் முற்றிலும் திரும்பி இருக்கிறாரோ அப்படிப்பட்டவரின் பாதையை நீ பின்பற்றுவாயாக என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு பிறகு பெற்றோர்கள் தான். ஆனா அதே பெற்றோர்கள் உனக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொல்றார்கள் என்று சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அல்லாஹ் தான் டாப், அல்லாஹ்வோடு யார் இணையாக்க கூடாது என்ற விஷயத்தை நல்ல மனதில் போதிக்க வேண்டும். அதாவது ஷிர்க் சம்பந்தமாக, இணைவது சம்பந்தமாக மிகவும் நன்றாக ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, அந்த பெற்றோர்கள் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு ஒருவரை உனக்கு ஆக்க சொன்னாலும் நீ அவருக்கு பேச்சு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் தான் நம்பர் 1 என்ற விவரத்தை ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிறகு பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் நல்ல நடந்து கொள்ள வேண்டும் தான். ஹுக்கூக்குல்லாஹ்க்கு பிறகு ஹுக்கூக்குல் இன்சான் என்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம் பெற்றோர்கள் முதலிடத்தை பெறுகிறார்கள். இருந்தாலும் பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய இடத்தை பெற முடியாது என்ற விவரத்தை நாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். இது 2வது விஷயமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய அருமை மகனுக்கு செய்த உபதேசம். 3வது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமையை புரிய வைக்கிறார்கள். சொல்கிறார்கள், யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ் லதீஃபுன் கபீர். என்னுடைய அருமை மகனே, நிச்சயமாக அதாவது நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவாக இருந்தாலும், நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பாறைக்குள் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் மறைந்து இருந்தாலும் சரி, கேள்வி கணக்கின் போது அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். இன்னல்லாஹ் லதீஃபுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் வெகு நுட்பமான அறிவுடையவனாகவும் நன்கு உணர்வனாகவும் இருக்கின்றான் என்று அவர்கள் சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமையை சொல்லி மறுமையை நினைவூட்டுகிறார்கள். நீ என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வந்துடுவான். நன்மையை தீமை எதுவாக இருந்தாலும், அது கடுகின் வித்தளவுக்கு இருந்தாலும், கடுகு கூட கிடையாது, கடுகினுடைய வித்தளவுக்கு இருந்தாலும், இம்மி அளவுக்கு இருந்தாலும், நன்மையை தீமையோ அல்லாஹ் அதை
கொண்டு வந்து உனக்கு காட்டுவதில் அதற்கான கணக்கெடுப்பது அல்லாஹ் ஆற்றலுடையவன். மறுமை நாளில் அந்த ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றல் உனக்கு வெளிப்படும் என்று ஒரு சேர அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றலை பற்றி சொல்லிவிட்டு மறுமையும் சேர்த்து செய்யறாங்க. மறுமை பற்றி போதிக்கிறார்கள். அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள் இபாதத் வர்றாங்க. இப்போ அதாவது தௌஹீதையும் ஷிர்கையும் சொல்லிவிட்டு பெற்றோர்களுடைய அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லி மறுமை பற்றி நினைவு கூறிவிட்டு இப்ப இபாதத்துக்கு வர்றாங்க. அடுத்த இபாதத்துல மிக முக்கியமானது தொழுகை. சொல்றாங்க யா புனைய அக்மிஸ் ஸலாத்த, என்னுடைய அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக. வஅமுர் பில் உர்ஃபி, நன்மையை ஏவுவாயாக, நன்மை கொண்டு மக்களுக்கு கட்டளையிடுவாயாக. வன்ஹ அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுப்பாயாக. வஸ்பிர் அலாமா அசாபக், இதனால் உனக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்கள் மீதும், உனக்கு வரக்கூடிய ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள், துன்பங்கள் மீது நீ பொறுமை செய்வாயாக. இன்னதாலிக மின் ஆஸ்பில் உமூர், இதான் உறுதியான காரியங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த அதாவது இந்த காரியங்களில் உறுதியான காரியமாகும் இது என்று அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்து தொழுக. அல்லாஹ்வுக்கு மனிதன் செய்ய வேண்டிய இபாதத்துகளில் முதலிடத்தை பெறக்கூடிய தொழுகை. அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். பிறகு நன்மையை ஏவ வேண்டும், தீமை தடுக்க வேண்டும். இத நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற பொழுது உனக்கு இருந்தால் பல ஆபத்துகள் ஏறலாம், பல சங்கடங்கள் நேரலாம், பல துன்பங்கள் உனக்கு வரலாம், நெருக்கடிகள் ஏற்படலாம். அது எல்லாவற்றையும் நீ பொறுமையாக இருந்து கொள்வாயாக. அதாவது சொல்லி காட்டுகின்றார். நபி உமக்கு எது ஏவப்பட்டதோ அதை தெளிவாக சொல்லிவிடுங்கள், வெட்டு கொண்டு துண்டு அடிப்படை சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மார்க்கத்தை தெளிவாக இதுதான் மார்க்கம், இதுதான் நன்மை, இதுதான் தீமை, இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது என்ற அந்த நன்மை ஏவி தீமையை விட்டு விலகக்கூடிய அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது எல்லாருடைய ஏச்சு பேச்சுகளுக்கும், இன்னல்களுக்கும், தொந்தரவுகளுக்கும், தொல்லைகளுக்கும், சங்கடங்களுக்கும் ஆளாக வேண்டியது இருக்கும். இதனால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனை பொறுமை செய்ய கற்றுக்கொள் என்று மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார். தொழுகையை பற்றி தொழுகை நிலைநாட்ட சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தாவாப்படி அல்லாஹ் பக்கம் அழைப்பதை குறித்து அவர்கள் போதிக்கிறார்கள். அதுக்கு பிறகு அஹ்லாக், ஒழுக்கத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க, மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். வலா துஸைர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி பரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபகூர். அன்றையும் பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. அதே போன்று பூமியில் கர்வமுடையவனாக நடக்காதே. நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமைக்காரரையும் கர்வம் கொண்ட ஒவ்வொருவரையும், தற்பெருமை கொண்ட கர்வம் கொண்ட ஒருவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. மேலும் உன் நடையில் மத்திய நிலையை கையாள்வாயாக, உன் சப்தத்தையும் தாழ்த்திக் கொள்வாயாக. அங்கல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், ஏனென்றால் நிச்சயமாக சப்தங்களில் எல்லாம் மிக வெறுக்கத்தக்கது கழுதைகளின் சப்தமே என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை இவ்வாறு சொல்லி முடிக்கிறார்கள். இது அஹ்லாக், மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தற்பெருமை கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. தற்பெருமை கொள்வதற்கு அல்லாஹ் தான் தகுதி வாய்ந்தவன். அல்லாஹோடு தற்பெருமை யாரும் போட்டி போட்டு அல்லாஹ் அவரை நரகத்தில் நுழைவிக்க செய்வான். எல்லாருக்கும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பெரியவர்களுக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்தக்கூடாது, பெற்றோர்களுக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்தக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்தக்கூடாது. குர்ஆன் ஓதப்படுகிறது அப்போ சப்தத்தை உயர்த்தக்கூடாது, ஹதீஸ் பத்தி சொல்லப்படுகிறது அப்போ சப்தத்தை உயர்த்தக்கூடாது. அல்லாஹ் ரசூல் கண்ணியம் கொடுக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஒழுக்க ரீதியான விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த கோடை விடுமுறையில் பெற்றோர்கள் இந்த மாதிரி நடைமுறைகளை தன்னுடைய
பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதற்கு அதுக்குடைய விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன செய்தோம், கவனித்துக் கொள்ளணும். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க என்று சொன்னால், அதாவது ஒரு தந்தை தனது மகன் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறான் என்பதோ அல்லது அவன் பெரிய வீடு கட்டிவிட்டான் என்பதோ மகிழ்ச்சி ஏற்படுத்துவதை விட, அவனிடம் மார்க்கம் சம்பந்தமாக ஏதேனும் கேட்கப்பட்டால் அதற்கு சரியான பதில் கூறுவான் என்பதுதான் அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹ்லி அஃதல மின் அதபின் ஹஸனின். ஒரு தந்தை பிள்ளைக்கு அழகிய ஒழுக்கத்தை விட சிறந்த ஒரு வெகுமதியை தந்திட இயலாது என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்க. திரும்பி ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அழகிய ஒழுக்கம், அழகிய ஒழுக்கம் இதான் மிகப்பெரிய வெகுமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை சொல்லல, செல்வத்தை சொல்லல, மற்ற செயல்களை சொல்லல, அவர்கள் சொல்ல ஒழுக்கம். ஏன்னா ஒரு மனுஷத்தை ஒழுக்கம் வந்து விட்டால் எல்லாமே வந்துடும். ஒழுக்கம் வந்து விட்டால் அவனிடம் எல்லாமே முதல்ல பணிவு வரும், பணிவு வந்தால் தன்மை வரும், தன்மை வந்தால் அனைவரையும் மதிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அவனுக்கு ஒரு பழக்கம் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒன்றாக ஒழுக்கம் இருக்கின்றது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு தந்தை அழகான ஒழுக்கத்தை தன்னுடைய மகனுக்கு போதிப்பதை விட வெகுமதி வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்று அழகா சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் அப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு அழகிய ஒழுக்கத்தை கற்பிக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய முதல் விஷயம் தொழுகை. தொழுகைக்கு அவனை ஆயத்தப்படுத்துவது, தொழுகைக்கு அவனை ரெடியாக்குவது, தொழுகைக்கு தூண்டுவது. عن عمرو بن شعيب عن أبيه عن جده قال رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொழுகைக்கு ஏவுங்கள், தொழுவதற்கு ஏவுங்கள். எப்பொழுது? அவர்கள் 7 வயது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது. வதரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். 3 வருஷம் தொழுகை ஏவுகிறீர்கள். 7, 8, 9, 10 இந்த 3 வருஷம் என்ன செய்றீங்க? தொழுகை ஏவி கொண்டு இருக்கிறீர்கள். அவன் தொழ போக மாட்டேங்கிறான். 10 வயதாக ஆகிவிட்டது. 10 வயதாக ஆகி அவன் தொழ போகவில்லை என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அடியுங்கள். 10 வயது ஆனாலே ஒரு லெவலுக்கு எல்லா விஷயம் தெரிய ஆரம்பித்து விடும். அந்த பருவமடையக்கூடிய வயது நெருங்குகின்ற காரணமாக இப்போ கால சூழ்நிலையில் எல்லா விதமான விஷயங்களும், அதாவது தாய் தந்தைக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே என்ன செய்யும்? தெரிய வந்துவிடும். எனவே ரசூல் சொல்றாங்க, அந்த 10 வயசு ஆனவுடன் தொழுகை தொழவில்லை என்று சொன்னா நீங்க அவரை அடியுங்கள். 2வதாக படுக்கையிலிருந்து அவர்களை நீங்கள் விலக்கி விடுங்கள் என்று சொல்றாரு. இது அபூ தாவூத்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அப்போ இது ஒழுக்கத்தை போதிப்பதற்குண்டான முதல் படியாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் பற்றி எப்படி என்ன வைத்திருந்தார்கள்? தன்னுடைய மகன்கிட்ட எதனால் உன் விஷயத்தில் எனக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று சொன்னார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? ஒரு மரம் உள்ளது, அந்த மரத்தின் இலைகள் உதிர்வதில்லை, அம்மரம் இறை நம்பிக்கையாளனுக்கு உதாரணமாகும், அது என்ன மரம் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்களின் சிந்தனை எல்லாம் கிராமப்புறங்களில் உள்ள மரங்களுக்கு போகுது. எல்லா மக்களும் கிராமப்புறத்தில் ஏதாவது மரமா இருக்குமோ, கிராமப்புறத்துல ஏதாவது மரமாக இருக்குமோ என்று மக்களுடைய சிந்தனை போகுது. ஆனா எனக்கு அது பேரீச்சை மரம் தான் என்று நல்ல தெரியும். ஆனால் உன சிறுவனாக இருந்த காரணமாக பெரியவர்களே எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறாங்களே, நம்ம எப்படி முந்திட்டு சொல்றது என்று வெட்கப்பட்டு ரசூலுல்லாஹ் அந்த பதில் சொல்லாம அந்த உண்மை, அதாவது சரியான பதில் தெரிஞ்சிருந்தும்
அதை சொல்லாம நான் தவிர்த்தேன். அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு தெரியல, நீங்களே கூறுங்கள் என்றனர் என்று சொன்னார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பேரீச்சை மரம்தான் என்று சொன்னார். இந்த விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பகிர்கிறாங்க. தந்தை அவர்களே, அல்லாஹ் இப்படி இப்படி கேள்வி கேட்டாங்க, ஆனா அதோட பதில் எனக்கு தெரியும், அது பேச்சவரம் தான் சொல்லி எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வெட்கப்பட்டு சொல்லல என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், அன்பு மகனே, நீ அதை கூறியிருந்தால் இன்னின்ன விஷயங்கள் எனக்கு கிடைப்பதை விட அது எனக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்திருக்கும் என்று சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. நீ அதுக்குள்ள அந்த உண்மையான பதில், சரியான பதில் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த பதிலை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி சொன்னா இதை விட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே எனக்கு இருந்திருக்காது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஆக ஒரு தந்தைக்கு இப்படிதான் இருக்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தில் என் மகன் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறான், மார்க்கத்தை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான், ஹதீஸ் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான், குர்ஆனை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான், குர்ஆனை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறான் என்று அதை அறிந்து கொள்வதில் தான் ஒரு தந்தைக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். சிறு வயதுல கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சிறு வயதில் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் என்பதற்குண்டான சில உதாரணங்கள் இன்றைக்கு இந்த குத்பாவில் சொல்லப்பட்டது. என்ன சொன்னால், இந்த சிறு வயதிலேயே குர்ஆனை மரணம் செய்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் வருகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி காலத்திலேயே ஜமாஅத்துல் மஹ்கமா ஃபி அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே முஹ்கம் அத்தியாயங்களை நான் என்ன செய்தேன், மனப்பாடம் செய்து விட்டேன். ஃபகுல்து லஹு, அந்த யார்கிட்ட இப்னு அப்பாஸ் சொன்னார்களோ அவர் சொல்லுகிறார், நான் இப்னு அப்பாஸ் தான், மல் முஹ்கம், முஹ்கம் அத்தியாயம் என்றால் என்ன என்று நான் கேட்டேன். கால அல் முஃபஸ்ஸல், அல் முஃபஸ்ஸல் அத்தியாயம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி அந்த தாபி அறிவிக்கிறார். முஃபஸ்ஸல் என்று உங்களுக்கு சொல்லும் பொழுது அது மிக நீண்ட பெரிய பெரிய சூறாக்கள், திவால் முஃபஸ்ஸல் சொல்வார்கள். நீண்ட பெரிய பெரிய சூறாக்கள், ஆரம்பத்துள்ள சூறாக்கள் இடம்பெறக்கூடிய அந்த சூறாக்களுக்கு முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். ஆக பெரிய பெரிய சூறாக்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். ஆனா நம்முடைய குழந்தைகளிடம் கேட்டால் எப்படிப்பட்ட பதில் வரும், எதில் அவர்கள் மூழ்கி இருந்தார்களோ அந்த பதில் தான் வரும். மார்க்கத்தில் மூழ்கி இருந்தார்கள் சொன்னால் மார்க்கம் சம்பந்தமான பதில் வரும். வேற எதிலும் மார்க்கம் அல்லாத மற்ற விஷயங்களில் மூழ்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அது சம்பந்தமான பதில் தான் வருமே தவிர வேறு எதுவும் அவர்கள் பதில் எதிர்பார்க்க முடியாது. அதே போன்று 7 வயதுல அமர் பின் சலிமா என்ற ஒரு தோழர் தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. தொழுகை எப்படி நடத்த முடியும், தொழுகை எப்பொழுது ஒருவர் நடத்த முடியும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை, ஒரு ஒழுங்கை சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கு குர்ஆன் இருந்து அதிகம் மனப்பாடமா இருக்குதோ அவர்கள தொழுகை நடத்த முடியும். ஒரு 5-10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்ல அல்லது 5 பேர்ல யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தான் தொழுகைக்கு இமாமத்துக்கு தகுதியானவர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு இமாமம் செய்கிறார் என்பதெல்லாம் கிடையாது. சிறியவர் நம்ம ஊர்ல அப்படிதான் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. சின்ன பையன் பெரியவர்களுக்கு இமாமம் செய்ய விட மாட்டாங்க. அது யாரா, எவ்வளவு பெரிய ஹாபிஸா இருந்தாலும் சரி, சின்ன பையன் பெரியவர்களுக்கு இப்ப இமாமம் செய்வதா, வயசுக்கு வரலையா, அவன் 12 வயசு 13 வயசு அவனாத இமாமத் செய்வது என்று சொல்லி ஒரு சட்டத்தை, மார்க்கம் சொல்லாத சட்டத்தை நம்ம ஊர்ல எல்லாம் வகுத்து வைத்திருக்கிறாங்க நம்ம இடங்கள்ல. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை ஒண்ணுதான், இமாமத்துக்கு தகுதியாக ஒருவன் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஓரிடத்தில் ஒரு நாள் ஒரு சிலர் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த சஹாபாக்களை விட மிகச்சிறிய 7 வயதுடைய ஒரு பையன் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்தவராக இருந்தார். எனவே பெரிய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த சிறிய 7 வயதுடைய அந்த பையனை தொழுகைக்காக இமாமத் செய்வதற்கு முன்னிறுத்தினார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார் என்பதற்கு
நிறைய உதாரணங்கள் ஹதீசுகள்ல நாம் காண முடியும் சகோதரர்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளை, இந்த கோடை விடுமுறையை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாமும் அதுல நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன என்ன, நமக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம எப்போது டியூட்டிக்கு போக போறோம். இந்த கோடை விடுமுறையை பயன்படுத்தக்கூடியவங்க தந்தையோ தாயோ வேலையில் இருக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள் எப்போதும் போல சம்பாதிக்க போகிறார்கள், வேலைக்கு போக போகிறார்கள். ஆனால் விடுமுறை அனுபவிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை போதிப்பதற்கு முயல வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். குர்ஆனை போதிக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்திருந்தால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்க வேண்டும். துவாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் வரக்கூடிய சஹீஹான துவாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதோடு நாம ஒரு துவாவை அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய, அதாவது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மிகப்பெரிய பண்புகளை அல்லாஹ் அதை செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதுல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை கடைசியாக அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை பதிவு செய்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகின இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. ரப்பனா ஹப்லனா, எங்கள் இறைவனே எங்களுக்கு கொடை அளிப்பாயாக. ஹப்லனா என்ன என்றது என்ன அர்த்தம்? எங்களுக்கு கொடை அளிப்பாயாக. எதை கொடை அளிப்பாயாக? யாரிடமிருந்து? மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய ஜோடிகளிடமிருந்தும், அதாவது எங்களுடைய துணைகளிடமிருந்தும். இது பெண்ணாக இருந்தால் கணவர்கள், கணவனாக இருந்தால் மனைவிமார்கள், எங்களுடைய துணைமார்கள், எங்களுடைய துணைவியர்களிடமிருந்தும் அல்லது துணைவர்களிடமிருந்தும், எங்களுடைய குழந்தைகளிடமிருந்தும், எங்களுடைய சந்ததிகளிடமிருந்தும். எத குர்ரத் ஐன், கண் குளிர்ச்சி. அல்லாஹ் எங்களுடைய துணைவர்களிடமிருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடமிருந்தும் கண் குளிர்ச்சியை எங்களுக்கு நீ கொடையாக வழங்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக ஆக்குவாயாக என்ற துவாவை என்ன செய்யணும்? நாம் மனப்பாடம் செய்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் கடைசி மூச்சுள் வரை நாமும் மார்க்கத்தில் தெளிவானவர்களாக இருந்து வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளையும் மார்க்கத்தில் மிகச் சிறந்தவர்களாக வளர்த்து ஆளாக்குவதற்குண்டான ஒரு பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.